ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கருவாட்டு குழம்பு. ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, இந்த குழம்பு கருவாட்டு குழம்பு போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனாலே அவங்களுக்காக நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த குழம்பு குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சளி பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை ரொம்ப வந்துட்டு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த குழம்பு நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிக்க தேவையானது வெந்தயம் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 150 கிராம், வெள்ளை பூண்டு 1 கைப்பிடி, நறுக்கிய தக்காளி 4, குச்சி கருவாடு 50 கிராம். வறுத்து அரைக்க தேவையானது மல்லி விதை 20 கிராம், சீரகம் 5 கிராம், மிளகாய் வற்றல் 6, அரை முடி தேங்காய். இப்போ வந்து கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவாடு எடுத்துகிட்டு அதோட தலைப்பகுதியும் அதுக்குள்ளே ஒரு கருப்பு மாதிரி இருக்கும் அந்த பகுதியை வந்து எடுத்துகிட்டு அப்புறம் கருவாடோட வால் பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கிள்ளி எடுத்திங்கனாலே வந்துடும். அடுத்ததாக வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்துட்டு அலசி எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை பச்சை தண்ணியிலையும் அலசி எடுத்துடணும். அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சோன்னு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சோன்னு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம வறுக்க எடுத்து வச்சுருந்த மல்லி, சீரகம், அப்புறம் மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறின பிறகும் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் அதே கடாயில் வச்சுட்டு வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, வெள்ளை பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கைப்பிடி அளவு வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் அதில் 2 நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் 4 தக்காளி, நறுக்கின 4 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரைக்கிறதுக்காக, அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க தக்காளியை. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கின பிறகும் நம்ம வந்து அலசி வச்சுருந்தோம் இல்லையா, சுடுதண்ணியில் 1 தடவை அலசிட்டு அப்புறம் பச்சை தண்ணியில் 2 தடவை அலச சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கருவாடை எடுத்து மேலாக நல்லா தூவி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுங்க. போட்டுட்டு அப்படியே கரண்டியை வச்சு வதக்காமல் பொறுமையாக கீழே இருந்து மேலே இப்படி பெரட்டி போடுற மாதிரி, தோசை பெரட்டி போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி போட்டு விடுங்க. இந்த கருவாடெல்லாம் கீழே போகிற மாதிரியும் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மேலே வர மாதிரி இப்போ வந்து எப்படி பரட்டி போடுறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பரட்டி போட்டிங்கன்னா கருவாடு உடையாமல் இருக்கும். அப்புறம் அரைச்சி எடுத்து வந்த பேஸ்ட் அது நல்லா வதங்கின பிறகும், கருவாடு லைட்டாக வதங்கின பிறகும் இது கூட வந்து அந்த பேஸ்ட்டை போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம எப்பவுமே மிக்ஸி ஜாரில் இருக்கிறத சேர்த்து அலசி உள்ளே ஊற்றுவோம் இல்லையா, அப்படி ஊற்றாமல் எடுத்தோடனே தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வேகிற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு தண்ணியை ஊற்றாமல் வெயிட் பண்ணி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுருங்க. அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக வதங்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த மிக்ஸி ஜார் அந்த ஜாரில் இருக்கிறத வந்து லைட்டாக அலசி அதை வந்து நீங்கள் ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அலசி ஊற்றுறாங்க அம்மா நல்லா வதங்கின பிறகும். பார்த்திங்கன்னா எண்ணெய் வெளியேற வரைக்கும் நல்லா வதங்க விட்டாச்சு மூடி போட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பார்த்திங்களா எப்படி எண்ணெய் வந்து வெளியே வந்து இருக்குன்ட்டு, அந்த மாதிரி வெளியே வர வரைக்கும் நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த புளி அதை நல்லா கரைச்சி இதில் வந்து ஊற்றுறோம். இந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு
2 தடவை கரைச்சி ஊற்றுறாங்க அம்மா. அது வந்து 2 தடவை தண்ணி வச்சு 2 தடவை கரைச்சி அதை அப்படியே ஊற்றுறாங்க. திருப்பி லைட்டாக வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், அந்த புளி தண்ணியும் வற்றிடுச்சு, நல்லா எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரைமுடி தேங்காய் நல்லா அரைச்சி அதையும் வந்து இந்த குழம்போடு சேர்த்துருங்க. இதில் வந்து புளி ஊற்றுனதோடு நீங்கள் எடுத்து வச்சிடணும். ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அப்புறம் இதை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். இல்லாட்டி இது தேங்காய் ஊற்றிட்டிங்கன்னா அது குழம்பாயிடும். 2 in 1 மாதிரி. சரிங்களா? இப்போ நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.